வணக்கம். கடந்த சில வாரங்களாக இந்திய பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்தியா மட்டும் இல்லாமல் குளோபலாகவே இந்த மார்க்கெட் கிராஷ் நடந்துகிட்ருக்கு. பல நாடுகளில் அவங்களோட பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கடும் வீழ்ச்சிக்கான முக்கியமான காரணமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிடில் ஈஸ்டில் இப்போ நடந்துகிட்ருக்க போர் தான் இந்த அளவுக்கு உலக பங்குச்சந்தையை இம்பேக்ட் பண்ணியிருக்கு. பங்குச்சந்தையை மட்டும் இல்லாமல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையும் இந்த போர் கடுமையாகவே பாதிச்சிருக்கு. நிஃப்டி 50யோட 1 month சார்ட் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். கடந்த ஒரு மாசத்துல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 12% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 26,000 லெவல்ஸ்ல இருந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 22,331 பாயிண்ட்ஸா குறைஞ்சிருக்கு. நம்மள நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோஸ் ஆல்மோஸ்ட் டீப் ரெட்ல தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு பிளட் பாத் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது போய் நம்மளோட பிரின்சிபலே எரோட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரையும் இந்த மாதிரி சினாரியோஸ் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் ஓவர் வேல்யூடாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு திரும்ப இந்த ஸ்டாக் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ அப்படிப்பட்ட இன்வெஸ்டர்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த கரண்ட் மார்க்கெட் சினாரியோ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரையும் பேசிக்கான ரூல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்டாகர்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக்ஸ் உங்களோட பை ரேஞ்சில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. எதுலையுமே பல்காக இறங்க வேண்டாம். அதே நேரத்தில் இவ்வளவு அன்பிரடிக்டபிள் சினாரியோவில் நான் ஃபர்தராக எக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை. போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்துட்ருக்கேன். அதில் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு பாண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ இது வரைக்கும் கடன் கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கவர்மெண்ட்க்கோ இல்லை ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்க்கோ இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கோ கொடுக்குற கடன் தான் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதில் என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன். பாண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாண்ட்ஸை நம்ம ரெண்டு விதமாக வாங்கலாம். ஒன்று பப்ளிக் இஷ்யூ வரும்பொழுது, அதாவது எப்படி ஸ்டாக்ஸ்க்கு ஐபிஓன்னு வருதோ அது போல் பாண்ட்ஸ்க்கு பப்ளிக் இஷ்யூன்னு வரும். ஸோ பப்ளிக் இஷ்யூவில் வாங்கலாம், இல்லை செகண்டரி மார்க்கெட்லேருந்து வாங்கலாம். ஸோ ரெண்டு விதமாக வாங்கலாம். எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரீ ரெக்வசிட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ எனிவேஸ் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்க போகுது. இல்லை அப்படி இல்லாமல் நான் பியூராக பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் என்ட்ரு ஆக போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மார்க்கெட்குள்ளேயே அப்படின்றவங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த ப்ரோக்கர்கிட்ட வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஜெரோதா, க்ரோ. ஸோ என்ன ப்ரோக்கர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்கக்கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் இங்கே பாண்ட்ஸ் பிளாட்ஃபார்மோட டைப் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பேசிக் ப்ரீ ரெக்வசிட். அதை கண்டிப்பாக முன்னாடியே பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற பிளாட்ஃபார்ம் இந்தியா பாண்ட்ஸ். பாண்ட்ஸ் பர்ச்சேஸ்க்கு இது ஒன் ஆஃப் த ரெனவுண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்தியா பாண்ட்ஸோட ஹோம் பேஜில் தான் நம்ம இங்கே இருக்கோம். செகண்டரி மார்க்கெட்டில் என்ன பாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க இந்த பக்கம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா சர்ச் க்ரைட்டீரியா சிலது கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஐதர் நம்ம ஈல்டு பேஸ் பண்ணி, அதாவது எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 8 to 10% ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு ரிலேட்டடான பாண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். இதுவே நான் பேலன்ஸ் டென்யூர் 1 to 3 years இருக்க பாண்ட்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே காட்டுங்க அப்படின்னா, ஸோ அது ரிலேட்டட் பாண்ட்ஸ் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகி இங்கே வரும். இல்லை நான் கிரெடிட் ரேட்டிங் பேஸ் பண்ணி பாண்ட்ஸை ஃபில்டர் பண்ணணும், எனக்கு AA ரேட்டட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அது ரிலேட்டட் பாண்ட்ஸ் மட்டும் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். கிரெடிட் ரேட்டிங்க்கு கீழே இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது பேஸ் பண்ணி எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படிங்கிறது பேஸ் பண்ணியும் நான் ஃபில்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த ரிலேட்டட் பாண்ட்ஸ் மட்டும் எனக்கு காட்டும் இங்கே. இல்லை எனக்கு குவார்ட்டர்லி பாண்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டில் என்னென்ன பாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ பேசிக்லி நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க பாண்ட்ஸை எந்தெந்த க்ரைட்டீரியா வச்சு ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி அது ரிலேட்டடான பாண்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். அதே போல் நம்ம ப்ராடக்ட்ஸ் கீழே போய் பார்த்தோன்னா பாண்ட் இன்வெஸ்டிங்கில் செகண்டரி மார்க்கெட்டில் என்னென்ன பாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். கிளிக் பண்ணோன்னா பப்ளிக் இஷ்யூவை கிளிக் பண்ணினோன்னா ஐபிஓ, அதாவது பப்ளிக் இஷ்யூவில் என்னென்ன பாண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வருது, இந்த சமயத்தில் ஏதாவது இஷ்யூ ஓப்பனாக இருந்ததா பப்ளிக் இஷ்யூ அப்படின்னா அந்த ரிலேட்டட் பாண்ட்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே லிஸ்டட் பாண்ட்ஸில் நம்ம பார்த்தோன்னா
பாண்ட் நேம் இருக்குது, அதாவது எந்த கம்பெனி, அதாவது இஷ்யூர் ஆஃப் த பாண்ட் கம்பெனி நேம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாண்டோட கூப்பன் ரேட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்னன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 10.95%. அடுத்தது இந்த பாண்டோட மெச்சூரிட்டி டேட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த பாண்டோட கிரெடிட் ரேட்டிங் என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் இது செக்யூர்ட் பாண்டாக என்னங்கிறதும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஈல்ட் அப்படிங்கிறது ஈல்ட் டு மெச்சூரிட்டி, அதாவது இந்த பாண்டை நாம் இன்றைக்கி வாங்கி இந்த மெச்சூரிட்டி டேட் வரையும் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ % ஈல்டு கிடைக்கும், ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த ஈல்டு அப்படின்றது இங்கே. அண்ட் இந்த பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா மினிமமாக எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் நீங்கள் ஒரு பாண்டுக்கும் பார்க்கலாம். இங்கே ஒரு சம்மரியாக இங்கே பார்க்க முடியும். இங்கே ரீட் மோர் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போகணுன்னா இன்னும் இன்டெப்த் டீட்டெயில்ஸ் இந்த பாண்டை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் சப்போஸ் இந்த பாண்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்களோ அதை இண்டிகேட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற செட்டில்மெண்ட் அமௌண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணி பாண்டை வாங்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோல்டன் பை. இவங்களுமே ஒன் ஆஃப் தி எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் பாண்ட்ஸ் ப்ரொவைடர் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்களோட ஹோம் பேஜில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே இந்தியா பாண்ட்ஸில் பார்த்த மாதிரியே கோல்டன் பைலையும் ப்ராடக்ட்ஸ் கீழே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பேசிக்லி கார்ப்பரேட் பாண்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்சிடி ஐபிஓஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் மூணுமே அவங்க ஆஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பாண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நான் வந்து இங்கே பாண்ட் உத்சவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நான் கீழே வந்தேன்னா இங்கே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பேசிக்காக ஆல் பாண்ட்ஸுங்கிறது எனேபிள் ஆகிருக்கு. இவங்க ஆஃபர் பண்ணுற எல்லா பாண்ட்ஸும் இதில் லிஸ்ட் ஆகும். இங்கே கீழே இதில் ஹைலி ரேட்டட் அப்படின்னு கிளிக் பண்ணால் ஸோ கிரெடிட் ரேட்டிங் ஜாஸ்தியாக இருக்க பாண்ட்ஸு என்னென்ன இருக்கோ அது வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ஹை ரிட்டர்ன்ஸ், ஸோ அவங்க அந்த பாண்ட் எவ்வளோ ஈல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ், அதாவது சீக்கிரமாக மெச்சூரிட்டி டேட் வரக்கூடிய பாண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கோல்டு பேக்ட், அதாவது அந்த கம்பெனி பாண்ட் இஷ்யூ பண்ணுற கம்பெனி வந்து கோல்டு பேக்கப்பாக வச்சுருக்கா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அதை ஒரு ஃபில்டர் க்ரைட்டீரியாவாக வச்சுருக்காங்க. அடுத்தது எக்ஸ்க்ளூசிவாக பாண்ட் ஸ்டார்டிங் அட் 10,000 அப்படிங்கிறதையும் ஒரு லிஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக கவர்மெண்ட் பேக்ட் பாண்ட்ஸ், அடுத்தது மந்த்லி பே அவுட் எந்தெந்த பாண்ட்ஸில் இருக்கும், ஸோ அந்த பாண்ட்ஸ். ஸோ பேசிக்கலி இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபில்டர் க்ரைட்டீரியா. உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி என்ன பாண்ட் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இங்கேயுமே நாம் பாண்ட் இஷ்யூ பண்ணுற கம்பெனி என்ன, அடுத்ததாக இங்கே நம்ம அந்த பாண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இந்த ரிட்டர்ன்ஸுங்கிறது ஈல்டுன்னு சொல்லுவாங்க, YTMன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எவ்வளவு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பாண்டோட கிரெடிட் ரேட்டிங் என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் மெச்சூரிட்டி டேட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த பர்டிகுலர் பாண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த பாண்டை கிளிக் பண்ணி உள்ளே போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பாண்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ரெண்டாவது பிளாட்ஃபார்ம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது Win12 அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் தி ரிலையபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் டு பர்ச்சேஸ் பாண்ட்ஸ். ஸோ இங்கே கீழே வந்தோன்னா என்னென்ன பாண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முத்தூட் எம்க்ரெட் அப்படிங்கிற கம்பெனியோட பாண்ட் இருக்குது. அடுத்து வின் கேபிட்டலோட பாண்ட் இருக்குது. அடுத்தது இங்கேயுமே முத்தூட் எம்க்ரெட்ன்றது முன்னாடி முத்தூட்டு மினி ஃபினான்ஷியல்ஸ் லிமிடெட் அப்படின்னு இருந்தது. இப்போ அவங்க ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ முத்தூட் எம்க்ரெட் இந்த கம்பெனியோட பாண்ட்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து லாகின் பண்ணி பார்த்தோன்னா மற்ற அவங்க ஆஃபர் பண்ணுற எல்லா பாண்ட்ஸுமே வந்து டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குற பிளாட்ஃபார்ம் தி ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது. இது டிப்சன்ஸ் குரூப்போட ஒரு கம்பெனி. ஸோ இதுவுமே வந்து பாண்ட் பர்ச்சேஸ்க்கு ஒன் ஆஃப் தி ரிலையபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அண்டர் பாண்ட்ஸ் வந்து நம்ம என்னென்ன பாண்ட்ஸ் இவங்க டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ NBFC பாண்ட்ஸ், பேங்க் பாண்ட்ஸ், ப்ரைவேட் பாண்ட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பாண்ட் பப்ளிகேஷன் தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணினா இன்கேஸ் ஏதாவது ஐபிஓ பாண்டோட ஐபிஓ இருந்ததுன்னா இங்கே வந்து அந்த பர்டிகுலர் பாண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இவங்க ஆஃபர் பண்ணுற பாண்ட்ஸோட கூப்பன் ரேட் என்ன, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன, ஃபேஸ் வேல்யூ என்ன, செக்யூர்டாக இல்லையா அந்த பாண்டு,
அந்த பாண்டோட கிரெடிட் ரேட்டிங் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட கூடி நம்ம லாகின் பண்ணி சைன்அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணோன்னா இந்த பர்டிகுலர் பாண்ட் என்ன ப்ரைஸில் கிடைக்கிது, அதாவது ப்ரீமியமில் கிடைக்குதா இல்லை டிஸ்கவுண்டடில் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பாண்டோட ஈல்டையும் நம்ம பார்க்கலாம். அப்புறமா நம்ம பார்க்க போகிறது பாண்ட்ஸ் கார்ட். இதுவுமே வந்து ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ் பேக்கப் பண்ண ஒரு கம்பெனி. இவங்களும் பாண்ட்ஸ் பர்ச்சேஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கேயுமே டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாவில் நம்ம பாண்ட்ஸை ஃபில்டர் பண்ணி நமக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுபடி நம்ம பார்த்து பாண்ட்ஸை வாங்கிக்க முடியும். பாண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரிலையபிளான எனக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம்ஸை நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். 5 பிளாட்ஃபார்ம்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, இதில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் வந்து இந்தியா பாண்ட்ஸ், கோல்டன் பை அண்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டீட்டெயில் டெமோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஹெல்ப் தேவைப்பட்டாலோ இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க. பாண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு புதுசு அப்படின்னா பாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவை போய் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே சொல்லியிருக்க பாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இங்கே நான் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களோட எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தாங்க. எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மையும் நான் ப்ரொமோட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோவை பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு அட்வைஸாவோ இல்லை இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொமோஷனுக்கான அட்வைஸாவோ நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.